ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க, ஒர்க்கிங் விமனு, ட்ராவல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்களோ இல்லை ஓல்டர் ஏஜ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ப்ரீமிக்ஸ், அதாவது உப்மா ப்ரீமிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே அவல் உப்மா, ரவா உப்மா, ரெண்டு ப்ரீமிக்ஸையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வெளியிலே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 மந்த் வச்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் ஹாட் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும். அப்படியே ஊற்றி நம்ம கலந்து சாப்பிட்றலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு திக்கான அவல் எடுத்திருக்கேன். அதாவது தின்னான அவல் எடுக்காதீங்க, லேசான அவல் எடுத்துக்காதீங்க. நல்ல கெட்டி அவல் சொல்லுவோம் இல்லையா, அந்த அவல் எடுத்து நல்லா இதை கழுவிட்டு நல்லா சல்லி வச்சு, அதாவது வடிகட்டி வச்சு நம்ம நல்லா அந்த நீரை வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் இதை நம்ம வறுக்கணும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு பயன்படுத்தி அதை நல்லா அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் வடிகிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி அதே 2 கப்பில் நான் ரவையும் எடுத்துக்கிறேன். ரவை நம்ம வறுக்க தான் போகிறோம். அதனால் இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அது ஒரு பவுலில் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அவலை நல்லா அலசிட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அந்த வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டிடலாம். இப்போ அவல் நான் அலசிட்டு இப்போ இந்த வடிகட்டியில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அவளும் வறுக்க தான் போகிறோம், ரவையும் வறுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா அலசின அவலை இந்த மாதிரி வடிகட்டியை பயன்படுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியும் அதில் ஊற்றுது. ஸோ இப்போ இது ஒரு 5-10 நிமிஷம் இது நல்லா உலரட்டும். உலர்ந்ததுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உலர்ந்துருக்கு பாருங்கள். எடுத்து பார்த்தாலே அவல் இப்படி இருக்கும். தண்ணியும் உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கும். நான் அது உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உலர்ந்த அவலை ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெயில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே நல்லா பொரியணும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாதான் நீங்கள் நாள்பட்டு வச்சுக்கும் பொழுது அது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையில் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வறுத்த நிலக்கடலை அதையும் தோல் எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவுமே எல்லாமே பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அவலை சேர்க்கணும். இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். ஆனால் அது எல்லாமே நல்ல ட்ரைடாக இருக்கணும். நம்மளுக்கு அமேசான்லேயும் ட்ரைடு வெஜிடபிள்ஸ் விற்கிது. இல்லைனா நம்ம வீட்லேயே நறுக்கி அதை சன்ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது வெயிலில் நல்லா வச்சுட்டு உலர்த்திட்டு, இல்லை மைக்ரோ ஓவன் இருந்தால் அதுக்குள்ளார வச்சு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இது எதுவுமே இப்போ நான் செய்யலை. அப்படியே டைரெக்டாக வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அவளையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கூடவே கலந்து விட்டு வறுத்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அவலை நல்லா வறுத்து விடுங்க. அதில் இருக்கிற ஈரப்பசை எல்லாமே போயிடணும். அதனால் 5 நிமிஷமாவது இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஆறுனதுக்கப்புறம் வைக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. இந்த மாதிரி ப்ரீமிக்ஸு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். மற்ற உப்மா வகைகள், வேறு ஏதாவது சேமியாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொங்கல் கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொங்கல் அப்படியே பசங்களுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம்னா, அந்த மிக்ஸை கொடுத்து அனுப்பிட்டோம்னா பொங்கல் அதுங்க பசங்க தண்ணி வச்சு குக்கரில் கூட டைரெக்டாக எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். சட்னியிலேருந்து எல்லாமே நம்ம இந்த மாதிரி செய்யலாம். கிரேவிக்கு கூட நம்ம ப்ரீமிக்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் இப்போ கடைகளில் கூட பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதை வீட்டில் செய்யும்போது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காம டைரெக்டாக நம்மளுக்கு ஹெல்த்தியாக செய்யும் பொழுது பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி அவல் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ அதே வாணல்லே அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம ரவை உப்புமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் வெங்காயம், காய்கறிகள் நீங்கள் நல்ல வெயிலில் உலர்த்தி கட் பண்ணி உலர்த்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஓடிஜியில் ஓவனில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகா,
நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. 2 கப்புக்கு அதுக்கு எந்த அளவு சேர்த்தமோ அதே அளவு தான் இந்த உப்புமாவுக்கும் சேர்க்கணும், ரவா உப்புமாவுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது பசங்க ஜஸ்ட் வீட்டில் இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, பசங்களுக்கு கெட்டில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. இல்லை சுடு தண்ணி அடுப்பில் ரெடி பண்ணி அதை இதில் ஊற்றிட்டாங்கன்னா 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, அவங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். பசங்க அழகாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகும் பொழுது பசியோடு இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்லாம். நம்மளுக்கு இப்போ ட்ராவலில் ட்ரெயின் ட்ராவல்லலாம் ஃபுட்டு நமக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரவையையும் இதே மாதிரி ஆற வச்சுடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மூடி எடுத்து வைக்கணும். இல்லைனா அப்படியே ஸ்மெல் வந்துடும், இல்லைனா வீணாக போயிடும். சரிங்களா? இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ரெண்டுத்துலேயுமே நான் ஒரு கப்பு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரவை கலவையை 1 கப் எடுத்திருக்கேன். அவல் கலவையையும் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம அவளுக்கு ரேஷியோ தேவையில்லை, தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் ரவைக்கு நம்ம எடுத்துருக்கிற கப்பால் 2 கப்பு சுடு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ கெட்டிலில் ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன். அதை நம்ம இதில் கலந்துக்கலாம். நம்ம ட்ரெயினில் போனால் கூட ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும், அதில் கூட நம்ம கெட்டில் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணியை. இப்போ நான் 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துட்றேன். ரவைக்கு அவல் உப்புமாவுக்கு நம்ம அளவு கிடையாது, அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மேலே நீரோட்டமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அவல் அதில் ஊறி நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அது போதும் டைம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் விமனாக இருந்தால் கூட அவங்க ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா வீக்கெண்டில் ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவல் உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு, ரவா உப்புமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான அளவில் சட்னியோ சாம்பாரோ அது இருந்ததுன்னா இது கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸை ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு, பேச்சுலர்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக நம்ம செய்கிறதுனால 1 மந்த் வெளியில் வச்சு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அனதர் 1 மந்த் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.